ஒரு 5 மணி இருக்குங்க. இப்போ காலைல 5 மணிக்கு நம்ம நின்றுட்டு இருக்கிற ஏரியா எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லிங்க மேட்டுப்பாளையத்துக்கு போகக்கூடிய அந்த புது பேருந்து நிலையம், அந்த மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்கக்கூடிய புதிய பேருந்து நிலையத்துக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்குங்க. இந்த பாலை வேலை நடந்துகிட்ருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து நின்று கிட்டத்தட்ட நான் ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சுங்க. மெதுவாக அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம். ரொம்ப நேரமாக இந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணுறோம். நம்மளுக்கு பின்னாடி வண்டி நின்றுட்டு இருக்குங்க. ஒரு வண்டியாக ஒரு இன்ச்சாக நகருதுங்க. எப்படிங்க ஒரு இன்ச்சாக நகர்ந்துட்டு இருக்கு. இதுக்கு என்ன ரீசன் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், நான் காமிக்கிறேன். இது எதனால் இவ்வளோ தூரம் அப்படிங்கிறத நான் வீடியோ பாஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் இருக்க முடியாது. ஏற்கனவே 10 நிமிஷத்துக்கு நான் நின்றுருக்கேன். ஸோ உங்களுக்கும் இதோட சாராம்சம் மட்டும் காமிக்கிறீங்க. எதனால இந்த இடத்துல லேட் ஆகுது, டெய்லி இங்கே என்ன ப்ராப்ளங்கிறத நான் உங்களுக்கு இன்னைக்கு காமிச்சு கொடுக்குறேங்க. பாருங்கள். முன்னாடி லாரி கார்ல இருந்து எல்லாருமே ஹார்ன் அடிக்கிறாங்க. ஆனால் வண்டி எதுவுமே மூவ் ஆக மாட்டேங்குதுங்க. கம்ப்ளீட்டு இது என்ன கூத்துன்னு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், முன்னாடி ஒருத்தர் பண்ண வேலை என்னன்னு மட்டும் பாருங்கள். ஆப்போசிட்டில் வந்துட்டு இருக்காருங்க. கிட்டத்தட்ட இங்கே மைல் கணக்கில் மணிக்கணக்கில் வண்டி நிற்குதுங்க. ஆப்போசிட்டில் வந்துட்டு இருக்காரு. ஏன்னு தெரியல. அந்த பக்கம் போய் போகலாம். இதில் ஆப்போசிட்டில் ஏறி எனக்கு வண்டியோட ஹெட்லைட் தெரியுதுங்க. அந்த பக்கம் ரிவர்ஸ் எடுக்க மாட்டேங்கிறாருங்க. ஒரு சாமர்த்தியம். ரிவர்ஸ் எடுத்தாலும் கூட பிரச்சனை இல்லைங்க, ரிவர்ஸ் எடுக்க மாட்டேங்கிறாப்புல. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பக்கம் வர வழியிலையும் பஸ்ஸுக்கு போக ஆரம்பிக்குது. அங்கேயும் டிராஃபிக் ஆகுங்க. இது காலைல 5 மணிக்கு இப்படியா இந்த கூத்தா? ரெண்டு வண்டியில் இருக்கக்கூடிய பஸ் டிரைவர் இறங்கியே போயிட்டாங்க. இறங்கி போய் அந்த வண்டி கூட பேசிட்டு இருக்காங்க. ரிவர்ஸ் எடுத்த பாட்டு இல்லைங்க, ஒரு சின்ன மினி ஆட்டோங்க. ரிவர்ஸ் ஏன் எடுக்க மாட்டேங்கிறாருன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. எல்லாருமே போய் பேசுறாங்க. அந்த வண்டி இன்ச்சு கூட ரிவர்ஸ் போக மாட்டேங்குதுங்க. பாருங்க, இவரும் இறங்கி போறாருங்க, நடந்து போறாரு. லைட் போடுறோம் பாருங்க. அவரும் அந்த பஸ் டிரைவர் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. கிட்டத்தட்ட எல்லா வண்டி டிரைவருமே இறங்கி அந்த வண்டிக்கிட்ட போகிறாங்க. ஆனால் ஒரு பயனும் இல்லைங்க. ஒவ்வொரு வண்டி டிரைவரும் டோரை திறந்து வச்சுட்டு நடக்கிறாருங்க, போகிறாருங்க, மறுபடியும் திரும்பி வர்றாங்க. முதல்ல எதுக்கு இப்படி ஆப்போசிட்டில் வரணுங்க? இன்னும் 1 மணி நேரம் ஆனாலும் கிளியர் ஆகாது போல் இருக்குங்க. நான் மார்க்கெட்டு இருக்கிறத நான் தப்பு சொல்லிங்க. அந்த மார்க்கெட்டுக்கு வண்டி வாகனம் போகிற அளவுக்கு வழி செஞ்சு கொடுக்குறோனுங்க. அதெல்லாம் இங்கே இந்த பஸ்ஸு சிடிசி டிப்போவே இருக்குதுங்க. அங்கேயும் வண்டி வெளியே வருதுங்க. இப்படி இந்த நேரத்துக்கு அந்த வண்டி வெளியே வரையில இவங்க ஆப்போசிட்டை வந்தால் அவங்க எப்படி வெளியே போவாங்க? கரெக்டுங்களா? எல்லாருமே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுங்க, கிட்டத்தட்ட நிறைய பேர் இறங்கி அந்த வண்டிகிட்ட போக ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு அடுத்த பாட்டில் இது ஃபுல்லாகவே இந்த வீடியோ என்ன லாக் ஆச்சு, எதனாலங்கிறது காமிக்கிறேனுங்க. இன்னும் 1 மணி நேரம் இல்லாமல் டிராஃபிக் மூவ் ஆகாதுன்னு நினைக்கிறேனுங்க. அந்தளவுக்கு முன்னாடி பிரச்சனைங்க.